Dear plus one comma students, good morning. Let us continue the chapter 24, retailing. Under the fixed shop, large retailers. Under the fixed shop, large retailers, we shall discuss telemarketing. We shall discuss telemarketing. Today our topic is telemarketing. தொலைத்தொடர்பு சந்தை. Telemarketing can be divided into two parts. Telemarketing can be divided into two parts. Telephonic marketing, television marketing. Telephonic marketing, television marketing. தொலைத்தொடர்பு சந்தையிடுதலை இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். தொலைத்தொடர்பு சந்தையிடுதலை இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். தொலைபேசி சந்தை, தொலைக்காட்சி சந்தையிடுகை. தொலைபேசி சந்தை, தொலைக்காட்சி சந்தையிடுகை. Okay, now let us discuss the telephonic marketing. தொலைபேசி சந்தையை பார்ப்போம். Potential customers are contacted through telephone or mobile to provide information about the products. Willing customers visit the office and place orders. This method is useful for loan, financing, insurance services, credit card, etc. No middleman in this marketing and cost reduced accordingly. விற்கிறவர்கள் அந்த பொருள்களை வாங்கக்கூடிய திறன் மிக்கவர்களை தொலைபேசி மூலமாகவோ கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு பொருள்களை அல்லது சேவைகளை விற்கக்கூடியவர்கள் அந்த பொருள்களை அல்லது அந்த சேவைகள் யாருக்கு பயன்படுமோ அவர்களை கண்டறிந்து அவர்களோட தொலைபேசி எண்ணுக்கோ அல்லது கைபேசி எண்ணுக்கோ அந்த சேவைகளை பற்றி அந்த பொருள்களை பற்றி விரிவாக சொல்லுவாங்க. விருப்பம் இருக்கிற வாடிக்கையாளர்கள் நேரடியாக விற்பனையகத்திற்கே சென்று பொருளை வாங்கிக்கலாம். காப்பீடு, நிதி வழங்குதல், கடன் வழங்குதல், கடன் அட்டை, இதெல்லாம் இந்த பணிகள்லாம் இதில் அடங்கும். தொலைபேசி சந்தையில் வருகிறது. இதில் இடைநிலையர்கள் இல்லாதனால கட்டணம் குறைவாக இருக்கும். The next one is television marketing. தொலைக்காட்சி சந்தையிடுகை. In this method, customers are attracted by providing full information of product or service through TV demonstration. Customers are given either phone number or name of the website to place the order. Payments for these products are made through two methods. Advance payment by debit card or credit card or payment in cash at the time of delivery. For example, table mates and other home appliances. தொலைக்காட்சி சந்தையிடுகையில் விற்கிறவர் விற்கக்கூடிய பொருள் அல்லது சேவைகள் பற்றிய விரிவான தகவல்களை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்வாங்க. பொருள்களை அல்லது சேவைகளை விற்கிறவர் அது பற்றிய தகவல்களை விரிவாக தொலைக்காட்சியில் வெளியிடுவாங்க. செயல்படக்கூடிய விதத்தை காட்சிப்படுத்துகிறப்ப அதை பார்க்குற வாடிக்கையாளர்கள் கவரப்படுவார்கள், வாங்க தூண்டப்படுவார்கள். தொலைக்காட்சியில் பார்க்குறப்ப அவர்கள் ஈர்க்கப்பட்டு வாங்கும்படியாக தூண்டப்படுவார்கள். தொலைபேசி எண்ணும் இணையதள முகவரியும் காட்சிப்படுத்தப்படுவதனால
அந்த விற்கக்கூடிய நிறுவனத்தினுடைய தொலைபேசி எண்ணும் இணையதள முகவரியும் காட்சிப்படுத்துவதனால விரும்புகிறவர்கள் உடனே ஆணையை அனுப்பி வைக்கலாம். வாடிக்கையாளரோட வீட்டு முகவரிக்கு பொருள் அனுப்பி வைக்கப்படும். வாடிக்கையாளரோட வீட்டு முகவரிக்கு பொருள் அனுப்பி வைக்கப்படும். இந்த தொலைக்காட்சியில் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அடிக்கடி வந்த ஒரு விளம்பரம் டேபிள் மேட். அந்த டேபிள் மேட்டை விற்கிறதுக்கு இந்த மாதிரி தொலைக்காட்சி சந்தையிடுகையை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சில நிறுவனங்கள் வீட்டு உபயோக பொருள்களை விற்கிறதுக்கும் தொலைக்காட்சி சந்தையை பயன்படுத்துகிறாங்க. பொருளோட விலையை முன்கூட்டியே பற்று அட்டை அல்லது கடன் அட்டை மூலமாக செலுத்திடலாம். டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு மூலமாக செலுத்திடலாம், முன்னாடியே செலுத்திடலாம். இல்லைன்னா வீட்டுக்கு பொருள் வந்து சேர்ந்த உடனே ரொக்கமாக செலுத்தலாம். வீட்டுக்கு பொருள் வந்து சேர்ந்த உடனே ரொக்கமாக செலுத்தலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.